வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம. அதுக்கு நான் இட்லி மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவில் இனிப்புக்கு தேவையான அளவு சீனி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கேற்றப்பில் சீனி சேர்த்துக்கோங்க. 2 கப்பு இட்லி மாவுக்கு அரை கப்பு சீனி, கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் வாசனைக்கு. அதுக்கப்புறம் அரை கப்பு தேங்காய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சட்டுன்னு ஆயிரும். ரொம்ப ஹெல்தி, ஒரு யூனிக்கான ரெசிபி. நீங்கள் இட்லி மாவில் நிறைய விதமாக என்னமோ செஞ்சுருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட் ஆயிரும். அது நல்லா கலக்குனதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி ஒரு தட்டில் நெய்யோ எண்ணெயோ தடவி எடுத்து வச்சுக்கலாம். இதை நீங்கள் இட்லி தட்டில் கூட ஊற்றி எடுத்துக்கலாம். நான் அந்த மாதிரி தட்டில் நெய் தடவி அதில் எல்லாத்தையும் நல்லா ஊற்றிக்கிட்டு நல்லா ஈவனாக நல்லா பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டுட்டு இதை நம்ம இப்போ ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி சட்டியில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா புசு புசுன்னு சூப்பராக டபுள் மடங்காக அப்படியே சாஃப்டாக வெந்து வந்துடும். நான் மேலே பாருங்கள், மறுபடியும் கொஞ்சோண்டு தேங்காய் துருவி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்படி மேலால் தூவி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எள்ளு வந்து ஆப்ஷனலே, உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா பார்க்குறக்கு அழகாக இருக்கும். அது வெந்து வந்ததுக்கப்புறம் நல்லா எள்ளையும் தேங்காயும் மேலால் இந்த மாதிரி தூவி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு இட்லி சட்டியில் தண்ணி காஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த தட்டை வச்சு நல்லா இட்லி மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வெந்துருச்சான்னு எப்படி செக் பண்ணுவீங்கன்னு சொன்னால், இது சைஸு டபுள் ஆயிரும், நல்லா உப்பி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கத்தியால் இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாது. இது சேம் கேக்கு டைப்பில் தான் இருக்கும். நீங்கள் ஸ்டீம் கேக்குன்னு கூட சொல்லலாம். ரொம்ப சூப்பரான ஹெல்தியான ஸ்டீம் கேக், அதுவும் இட்லி மாவில் செஞ்சது ரெடி ஆயிடுச்சு. அதை இப்போ நம்ம கட் பண்ணி பீசஸ் மாதிரி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சும்மா நார்மலாக ஸ்கொயர் ஷேப்பில் தான் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் பீசஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியான சூப்பரான ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதை டிஃபனில் கூட கொடுத்து விடலாம். பசங்களுக்கு ஷார்ட் பிரேக்கில் சாப்பிட்டுக்குருவாங்க. இட்லி மாவு எல்லார் வீட்லேயும் எப்போவுமே இருக்கும். அதனால் நீங்கள் நினச்ச நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிடலாம். எப்போ இனிப்பு சாப்பிடணுமோ தோணுதோ அப்போல்லாம். அவ்வளோதாங்க. எவ்வளோ சூப்பரான ஹெல்த்தியான சூப்பர் இட்லி கேக் சொல்லலாம், இல்லை ரைஸ் கேக் சொல்லலாம். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இட்லி மாவை வச்சு இன்னொன்று நம்ம வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலாம் அந்த ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவையாக இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபி கூட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பார்த்து பத்திரமா இருங்க. புதுசாக சேனலில் வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், see you again.